3 மாத குட்டி நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம், அதாவது 1 மாதம் வந்துட்டு புல் மட்டுமே கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு அதில் அதை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 3 மாதம் வந்துட்டு தொடர்ந்து புல்லை மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு அந்த புல் கொடுக்கும்போது பச்சையாக வந்துட்டு கொடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நீர்ச்சத்து அதில் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து டைஜஷன் வந்துட்டு ஆகாது, லூஸ் மோஷன் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் வந்துட்டு அந்த புல்லை வந்துட்டு லைட்டாக வதக்க விட்டு கொடுங்க நல்லா. அப்படி இல்லைனா கொடுக்கும்போதே காஞ்சதும் பச்சையுமாக புடிங்கிட்டு வந்து கொடுங்க. ஓகேங்களா, புரியணும், காஞ்சதும் பச்சையுமாக புடிங்கிட்டு வந்து கொடுக்கணும். அப்படி புடிங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா வதங்க வச்சு ஆடுகளுக்கு வந்துட்டு கொடுங்க. அப்போ செரிமானம் ஈஸியாக நடக்கும். ஓகேங்களா, அதேமாதிரி ஆடுகள் வந்துட்டு பட்டியில் வந்துட்டு இல்லை தனியாக கட்டும்போது பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்துட்டு கட்டி விடுங்க. வக்கீல் கட்டி விட்டிங்கன்னா வக்கீல் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அது வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். லைட்டாக வக்கீல் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா வக்கீல் வந்துட்டு ஒரு வேளை ஃபுட்டாகவே வந்துட்டு அதுக்கு மாறிடும். வக்கீல் சாப்பிட்றது மூலியம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஆடுகள் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வயிறு பிரச்சனை எதுவும் மோஸ்ட்டாக வந்துட்டு வராது வக்கீல் சாப்பிட்றது மூலியம். வக்கீல்லாம் சாப்பிடலாம் கொடுங்க. ஓகேங்களா, அதேமாதிரி புல் வந்துட்டு நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா தரையில் வந்துட்டு போடாதீங்க. தயவு செஞ்சு இது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கூடுமான அளவுக்கு புல்லை வந்துட்டு கட்டி தொங்க விடுங்க. ஓகேங்களா, கட்டி தொங்க விடுங்க, தரையில் போடாதீங்க. இது வந்துட்டு சோம்பேறித்தனமாக தரையில் எதுவுமே போட்டு வந்துடுறோம். ஸோ அதுமாதிரி பண்ணாதீங்க. கூடுமான அளவுக்கு வந்துட்டு ஆடுகள் வந்துட்டு புல்லை வந்துட்டு மேலே கட்டி தொங்க விடுங்க. தொங்க விட்டுட்டு கீழே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கல்லோ இல்லை ஏதாச்சும் வந்து பெட்டியோ இல்லை தொட்டியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அது மேலே ஏறி சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு அங்கே ஏற்படுத்தி வைங்க ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஆடு வந்துட்டு அது மேலே ஏறி அப்புறம் மேலே இருக்கிற புல்லை வந்துட்டு சாப்பிடணும். அப்படி ஏறி நின்று சாப்பிட்றது மூலிமா ஆடு வந்துட்டு அந்த நீட்டும் போக்குமா வந்துட்டு வளர ஆரம்பிக்கும் அப்போ தான். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா, அதேமாதிரி ஆடுகளுக்கு வந்துட்டு சவுண்டில் வந்துட்டு நல்லா கொடுங்க. ஃபஸ்ட் டைம் ஆடுகளுக்கு வந்துட்டு சவுண்டில் நீங்கள் கொடுக்குறது மூலிமா வந்துட்டு ஆடு நல்ல க்ரோத் இருக்கும். சவுண்டில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சையாக கொடுக்காதீங்க. அதே சேம் லைட்டாக வதங்க வச்சு அந்த இலெல்லாம் சுருங்கின மாதிரி லைட்டாக வதங்க வச்சு நீங்கள் வந்துட்டு ஆடுகளுக்கு கொடுங்க. ஓகேங்களா, இந்த சவுண்டில் வந்துட்டு குட்டி போட்ட ஆடுகளுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். குட்டி போட்ட ஆடுகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு குட்டி போட்ட ஆடுகளுக்கு சவுண்டில் நீங்கள் வந்துட்டு கொடுங்க. ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 3லேருந்து 4 மாதத்து குட்டிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற குட்டிகளுக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதம் தான் வந்துட்டு நம்ம வளர்ப்பு முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 மாதத்தில் நீங்கள் இந்த மாதிரி பக்காவாக வளர்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய மந்தில் அந்த ஆடு வந்துட்டு நீங்கள் சொல்கிறத கேட்கும், நீங்கள் கொடுக்குறத சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடு வந்துட்டு மாறிடும். இந்த 3 டு இந்த 4 மாதம் தான் வந்துட்டு டைம் பீரியடு. இதுதான் வந்துட்டு நம்ம கரெக்டாக வளர்க்கக்கூடிய அந்த பக்குவ பீரியடு இதுதான். இதில் நீங்கள் கரெக்டாக வளர்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்த மந்தில் வந்துட்டு உங்களுக்கு ஆடு வந்துட்டு பக்காவாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு ஆடு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு வந்துட்டு இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் பக்காவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ மட்டும் கேட்டுட்டு மட்டும் விட்டுறாதீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நான்